Welcome everybody. Let's dive into bullish and bearish Elliott scenario on Chainlink. Chainlink வந்து நாங்க சொல்லிய மாதிரி இந்த 3-wave structure Wல ஸோ லாஸ்ட் டைம் நினைக்கிறேன் தெரியாது எக்ஸாக்ட்லி 3 months ago நாங்கள் வந்து இந்த அப்டேட் தந்தாங்க இது ஒரு டார்கெட்டாக இருக்கலாம்ட்டு இல்லை ஈவன் ஒரு நைஸ் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கலாம் ஃபார் அப்சைட் போகிறதுக்கு அண்ட் இதுலேருந்து நாங்கள் இப்போ வந்து இந்த ட்ரேட்டுக்குள்ளுக்கு போய்க்க இப்போ எங்களுக்கு நாங்கள் 82 வீதம் வந்து இப்போ நாங்கள் ப்ராஃபிட்ஸில் இருக்கிறோம் ஸோ இப்போ நீங்களும் அப்படி இருக்கிறீங்கன்றால் இதில் வந்து ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது ஏனென்றால் இதில் வந்து ஒரு மேபி ஒரு மேஜர் டாப் இருக்கலாம்ட்டு ஸோ இல்லாட்டிக்கு இன்னும் ஸ்டில் ஒரு 4 and 5 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இதில் வந்து நாங்கள் ஒரு மேஜர் டாப் வந்து இப்போ எதிர்பார்க்கலாம் ஃபார் Chainlink ஸோ இதில் வந்து ஒரு பிகர் ரிட்ரேஸ்மெண்ட் டு தி டவுன் சைட் நடக்கலாம்ட்டு அதான் வந்து இப்போ நாங்கள் கெரியா வந்து இந்த support and resistance ஏரியாவுக்கு வந்து நாங்கள் என்றால் இதில் உங்களுக்கு தெரியுது இதில் வந்து நாங்கள் இந்த 382 ஃபிபனாச்சியில் வந்து நாங்கள் ஹவர் பண்ணியிருந்து இப்போ நாங்கள் வந்து அப்சைட் புஷ் பண்ணியிருக்கிறோம் அண்ட் இதில் வந்து இப்போ எங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இந்த கோல்டன் பாக்கெட்டில் இப்போ நாங்கள் வந்து டச் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இந்த 886 வந்து இதில் அப்சைட்டை டச் பண்ணி என்றால் எனி மூவ் ஃப்ரம் திஸ் 887 வந்து ஃபிபனாச்சிலேருந்து ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி இது வந்து ஒரு பி வேவ் இல்லாட்டிக்கு ஒரு எக்ஸ் வேவ் ஸோ அதுக்காண்டி Chainlink இதை டச் பண்ணினாங்க என்றால் இப்போ நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நாங்கள் வந்து சூனர் ஆர் லேட்டாக வந்து டு த அப்சைட் போகலாம் அதே மாதிரி டு த டவுன் சைட் வந்து எங்களுக்கு வந்து இந்த 382 ஃபிபனாச்சி டச் பண்ணிக்கு இது வந்து ஒரு காமன் டார்கெட் ஃபார் அ பி வேவ் இல்லாட்டிக்கு ஒரு எக்ஸ் வேவ் நாட் ஃபார் அ செகண்ட் வேவ் இப்போ நாங்கள் வந்து இந்த சப்போர்ட் இதை பார்த்து நாங்கள் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலுக்கு இதில் வந்து நாங்கள் இப்போ எல்லாம் ஒரு 1-2 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்டா ஸோ இது மேஜர் டாப் என்றால் இப்போ நாங்கள் ஃபார் டான்ஸர் வர்றோம்டா இதான் எங்களுக்கு டார்கெட் ஏரியா இந்த 886 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணினாங்க என்றால் இது வந்து $5.8 இருக்குது இதை டச் பண்ணினாங்க என்றால் பேண்டு வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி நாங்கள் வந்து திரும்ப இந்த லோஸை திரும்ப எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணலாம்ண்டு அதுக்காண்டி இவ்வளோ மூவ் வந்து டவுன் சைட் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை பட் இதான் ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து இப்போ டவுன் சைட் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை நாங்கள் லூஸ் பண்ணினாங்க என்றால் அண்ட் அதை மாதிரி இந்த $5.8 லூஸ் பண்ணினாங்க என்றால் பேண்ட் வந்து நாங்கள் ஃபார் டவுன் சைட் தான் எதிர்பார்க்குறோம் பேண்ட் எங்களோட டார்கெட்ஸ் வந்து $5.2 ஈவன் 0.2 இல்லை 0.4 சென்ட் மட்டும் நாங்கள் வந்து வேணுமென்றால் வரலாம் ஸோ அதுக்காண்டி இந்த கீ பாயிண்ட் வந்து எங்களுக்கு இப்போ இந்த சப்போர்ட் ஏரியா இதை ஹோல்ட் பண்ணாட்டி இப்போ நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட் தான் வர்றோம் அண்ட் இப்போ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பெரிஷான சினாரியோவில் நாங்கள் வந்து ஒரு டபிள்யூ செஞ்சுருக்கிறோம் இதில் ஸோ ஒரு ஏபிசி எக்ஸ் ஒய்ஃபில் இதில் எங்கேயோ இப்போ நாங்கள் மேஜர் டாப் செஞ்சுட்டு இல்லாட்டிக்கு இன்னும் ஒரு 4-5 செஞ்சுட்டு இதெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் வேணுமென்றால் எடுக்கிறோம் ஒரு எக்ஸ் ஒய்ஃப் ஈவன் வந்து இந்த 0.886 ஃபிபனாச்சியை டச் பண்ணிவிட்டு பேன் வந்து இந்த சினாரியோ நாங்கள் வந்து ஃபார் மூவ் டு தி டவுன் சைட் எதிர்பார்க்குறோம் டேக்கிங் ஃப்ரம் த ஹை டு த லோ ஆஃப் டபிள்யூ டு த ஹை ஆஃப் எக்ஸ் ஒய்ஃப் எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த ஒய் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது இது வந்து காமன் டார்கெட் ஃபார் அ ஒய் வேவ் அண்ட் இதில் வந்து நான் பேண்டு ஒரு மேஜர் பாட்டம் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த பெரிஷான சினாரியோ நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட் தான் இப்போ எதிர்பார்க்கணும் ஸோ இந்த லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துகிட்டு அண்ட் இதில் வந்து எங்களுக்கு திரும்ப சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணணும் ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியுது கொஞ்ச நாள் நாங்கள் வந்து மந்த்ஸாக வந்து ரேஞ்ச் பண்ணிக்க இதில் சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணிவிட்டு பெயின் வந்து ஃபார் அப் சைட் போகலாம் அண்ட் இது வந்து எங்களோட சப்போர்ட் ஏரியாவோட எங்களுக்கு வந்து காமனாக இருக்குது உங்களுக்கு தெரியுது ஈவன் வந்து இந்த சப்போர்ட் ஏரியாவோட இதெல்லாம் ஒரு பிகாக 1-2 பார்த்துனாங்கண்டா நாங்கள் வந்து அப் சைட் போகிறோம் ஸோ லாங் டேர்ம் வந்து Chainlink வந்து புலிஷாக இருக்குது பட் மிட் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேமில் நாங்கள் வந்து இப்போ ஒரு பிகர் ரிட்ரேஸ்மெண்ட் டு தி டவுன் சைட் எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த சினாரியோவில் நாங்கள் வந்து இந்த லோஸை திரும்ப எடுப்போம் அண்ட் இப்போ அடுத்த சினாரியோக்கு வந்து நாங்கள் என்றால் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் புலிஷான சினாரியோவில் இதில் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு 1-2 முடிச்சுட்டு பட் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நாங்கள் வந்து இந்த 382 ஃபிபனாச்சியை வந்து டச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு காமன் டார்கெட் ஏரியா ஃபார் அ பி வேவ் நாட் ஃபார் அ செகண்ட் வேவ் லெஸ் காமன் அதுக்காண்டி இது வந்து இப்போதைக்கு லோவர் ப்ராபபிலிட்டி பட் இந்த சினாரியோ நாங்கள் வந்து இப்போ ஃபார் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இதில் வந்து இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஒரு 5 phase ஸ்ட்ரக்சர் டு அப்சைட் இதில் முடிச்சிருக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு பிகா 1-2 செஞ்சுட்டு இதில் வந்து டேக்கிங் ஃப்ரம் த லோ டு த ஹை ஆஃப் 1 வேவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது இதான் வந்து எங்களுக்கு செகண்ட் வேவ் டார்கெட்ஸ் சொல்லிய மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு பி வேவ் டார்கெட்ஸ் இந்த 382 அண்ட் 886 அண்ட் இதில் வந்து நாங்கள் ஒரு 1-2 செஞ்சுட்டு எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு மிட் டைம் ஃப்ரேமில் ஸோ இது லோ என்றால் இது வந்து எங்களுக்கு $110 to $90 மட்டும் போகலாம் இப்போ இதில் வந்து ஒரு 4 and 5 ஸ்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்காண்டி இதில் வந்து இப்போ நாங்கள் இதில் வந்து நான் ஒரு பிகர் ரிட்ரேஸ்மெண்ட் டு டவுன் சைட் எதிர்பார்க்குறேன்
4, 5 செஞ்சுட்டு எனக்கு கீழ வரலாம். இதுக்கு ஈவன் நாங்க டார்கெட்ஸும் ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுமாண்டா லாஸ்ட் அப்டேட்ல நான் சொல்லிய மாதிரி 3 மந்த்ஸ் அகோ நாங்க வந்து இந்த சப்போர்ட் ஏரியால இருந்தோம். இதுல வந்து ஒரு 4த் வேவ் காமன் டார்கெட் ஏரியா நாங்க ரீச் பண்ணிட்டோம். இதுல கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. இது வேணுமெண்டா இப்ப கொஞ்சம் வெளியால எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியுது நாங்க வந்து இந்த 4த் வேவ் 0.236 ஃபிபனாச்சிய நாங்க வந்து டச் பண்ணிட்டு பின் இதுல வந்து திரும்ப அப்சைட் போயிருக்கிறோம். இதுல வந்து நான் ஒரு ட்ரேட்டுக்குள்ளுக்கு போயிருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமென்றால். அண்ட் இதுல வந்து எங்களுக்கு ஒரு 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், இம்போஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. அண்ட் இதுல வந்து இப்போ ஒரு மேஜர் டாப் இருக்கலாம். ஈவன் இந்த டார்கெட்ஸும் நாங்கள் வச்சிருந்தோம் நாங்கள். அண்ட் இதுல வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். நோ ஃபைனான்ஷியல் அட்வைஸ் தெரியலாது. பட் ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவனுக்கு கொண்டு போகலாம். இல்லாட்டிக்கு ஈவன் ட்ரேடிங் டு ப்ராஃபிட்ஸுக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அண்ட் இதுல வந்து ஈவன் நாங்கள் இன்னும் அப்சைட் போகலாம். $27 ஹிட் பண்ணிட்டு பின் இதுல ஒரு ட்ராப் தான் செய்யலாம். ஒரு பிகா 1, 2ல செஞ்சுட்டு பின் வந்து அப்சைட் போறோம். அண்ட் இந்த மைக்ரோ சினாரியோல தான் இப்ப நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து இதோட சேமா இருக்கு. ஸோ இந்த மேஜர் டாப் இதுல முடிச்சிட்டோம் என்றால், உங்களுக்கு தெரியுது இதுல வந்து நாங்கள் இப்ப ஒரு A, B, C செஞ்சுட்டு இப்ப நாங்க வந்து இந்த டார்கெட் ஏரியாக்கு வரலாம். எல்லாம் வந்து இப்ப நாங்கள் ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் டு தி டவுன் சைட் தொடங்குறோம் என்றால். பட் இது வந்து இப்ப எல்லாம் வந்து 1, 2, 3 சி என்றா இதுல முடிச்சுட்டு இப்ப நாங்க வந்து அப்சைட் போலாம். பட் இதெல்லாம் ஒரு A 1, 2, 3, 4, 5 கிடைச்சென்றால் பென் இது ஒரு பிகா 1, 2 இருந்துட்டு பென் ஈவன் லோவர்ஸாம் போகலாம் சொல்லிய மாதிரி. ஸோ அதுக்காண்டி இதுல வந்து எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் வேணும். இல்ல இப்ப நீங்க லாங் என்ட்ரி போறீங்க என்றால் இந்த சேமோட உங்களுக்கு தெரியுது. இது வந்து எங்களுக்கு காமன் டார்கெட் ஏரியா. இதுல வந்து எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருக்கணும். இல்லாட்டிக்கு நாங்க வந்து இதுல என்ட்ரியா போமாட்டோம். ஸோ அதுக்காண்டி ஒரு ABC முடிச்சுட்டு இப்ப நாங்க வந்து ஃபார் டவுன் சைட் வரலாம் இந்த புல்லிஷான சினாரியோல. அண்ட் இப்போ நாங்கள் ஈவன் இன்னும் மோர் புல்ஷாக பார்த்தனாங்கண்டா சொல்லிய மாதிரி நாங்கள் இப்போ இந்த தேர்ட் வேவ் இதில் முடிச்சுட்டு இதில் முடியாமல் ஸோ இந்த சினாரியோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி தேர்ட் வேவ் இதில் முடிச்சிட்டோம். பட் இந்த சினாரியோ நாங்கள் வந்து தேர்ட் வேவ் இதில் முடிச்சிட்டோம். பட் இது லோவர் ப்ராபபிலிட்டி. ஏனென்றால் வால்யூம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து மோஸ்டமான வால்யூம் வந்து இந்த தேர்ட் வேவ்ல தான் இந்த கேனில் இருக்குது. இது உங்களுக்கு தெரியுது இந்த கேனில் தான் எங்களுக்கு வந்து மோஸ்ட் வால்யூம் இருக்குது செயின் லிங்க்கில். ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 3 வேவ் பிஹேவியர் இல்லாட்டிக்கு ஒரு C வேவ் பிஹேவியர். அண்ட் இதில் வந்து எங்களுக்கு 3 வேவ்ல தான் இருக்கலாம். அண்ட் இப்போ லோவர் வால்யூமில் எங்களுக்கு இந்த 5th வேவ் நடக்கணும். உங்களுக்கு தெரியுது லோவர் வால்யூமில் எங்களுக்கு வந்து ஹாய் செஞ்சுருக்கிறோம். பட் வால்யூமில் வந்து நாங்கள் லோ செஞ்சுருக்கிறோம். அதுக்காண்டி தான் எனக்கு வந்து இது இப்போதைக்கு எனக்கு ஹையர் ப்ராபபிலிட்டியாக இருக்குது. இது வந்து 5th வேவ் இதில் மேஜர் டாப் செஞ்சுருக்கலாம்ட்டு. பட் இந்த சினாரியோவில் நாங்கள் வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம் என்றால் இந்த $11 நாங்கள் வந்து டச் பண்ணினாங்க. இது ஒரு இன்வாலிடேஷன் பாயிண்ட் ஃபார் 4th வேவ். இது வந்து டேக்கிங் ஃப்ரம் த லோ ஆஃப் செகண்ட் வேவ் டு ஹையர் தேர்ட் வேவ் கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4th வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. அண்ட் இதில் வந்து நாங்கள் டச் பண்ணினாங்க என்றால் பெயின் வந்து இந்த சினாரியோ இன்வேலிட். பெயின் வந்து நாங்கள் இன்னும் மோர் பெல்ஷாக பார்க்கணும். சொல்லிய மாதிரி இதான் இந்த ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. எல்லாம் ஒரு 1, 2 இருந்துட்டு பெயின் வந்து அப்சைட் போகிறோம். இதுவும் ஹோல்ட் பண்ணாட்டி இந்த 886 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணினாங்கன்னா இன்வாலிடேஷன் இல்லை. பட் ஒரு ரேர் டார்கெட் ஃபார் செகண்ட் வேவ். இதையும் டச் பண்ணிட்டு அண்ட் ஈவன் இந்த லோஸை திரும்ப எடுத்து அந்த $4.9 ஸோ பெயிண்ட் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அதுக்காண்டி ஈவன் இந்த $5.7 நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். நாங்கள் வந்து பெயிண்ட் திரும்ப ஃபார் டவுன் சைட் வர்றோம்ண்டு. அண்ட் இந்த சினாரியோவில் சொல்லிய மாதிரி நாங்கள் 4th வேவ் அப்சைட் போகிறோம். எப்போ நாங்கள் இது கால் பண்ணலாம் என்றால் ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் நாங்கள் வந்து ஸ்டில் ஒரு 5th வேவ் அப்சைட் செய்கிறோம் என்றால் சொல்லிய மாதிரி இந்த சினாரியோவில் நாங்கள் வந்து 5th வேவ் வந்து இன்னும் ஹையராக போகலாம். இது வந்து $27 மட்டும் வேணுமென்றால் போகலாம். அண்ட் இதுக்கு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் வந்து இந்த 887 ஃபிபனாச்சி இது வந்து $22 இருக்குது. இதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்க என்றால் பெயின் வந்து எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் இண்டிகேஷன் புல்லிஷ் கண்டினியூஷன் வந்து இங்கே தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். இது $22.08 இருக்குது. இதை நாங்கள் பிரேக் பண்ணினாங்க என்றால் பெயின் வந்து இந்த 5th வேவ் நாங்கள் இன்னும் செஞ்சோன்னு இருக்கிறோம்ன்ற ஒரு இண்டிகேஷன். இது செய்யாட்டி நாங்கள் வந்து ஃபார் டவுன் சைட் தான் பார்க்கலாம். ஒரு பிகா ABC இல்லாட்டிக்கு இந்த மைக்ரோ சினாரியோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த 4th வேவ் இது இப்போ 4th வேவ் பிஹேவியர் எல்லாம் ஒரு WX இப்போ நாங்கள் ஒரு ABC சேரும். ஸோ இது வந்து இதில் இப்போ இதில் B வேவ் முடிச்சிருக்கலாம். இப்போ கொஞ்சம் உள்ளுக்கு ஜூம் பண்ணுறோம் என்றால் இதில் வந்து இப்போ B வேவ் முடிச்சிருக்கலாம். இல்லாட்டிக்கு இப்போ நாங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் ஹையராக சேரும். ஒரு ஒரு B ஸோ B செஞ்சுட்டு கொஞ்சம் ஹையராக வந்துட்டு இப்போ ஸ்டில் வந்து ஃபார் டவுன் சைட் வர்றோம். ஒரு C வேவ்க்கு ஒரு Y வேவ்க்கு. அண்ட் இது வந்து இந்த சேமோட இந்த 4th வேவ் உங்களுக்கு தெரியுது. இந்த டார்கெட்ஸ் ஃபார் 4th வேவ் வந்து உங்களுக்கு தெரியுது. இது வந்து இந்த 1-to-1 ரேஷியோட எங்களுக்கு வந்து இந்த Y வேவ்க்கு சேமாக இருக்குது. ஸோ இதில் வந்து எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருந்தால் என்றால் நாங்கள் வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட் பார்க்கலாம் இந்த சினாரியோவில். பட் இதில் எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருக்கணும், ஸ்ட்ரென்த் காட்டணும். அண்ட் 5 வேவ் ஸ்ட்ரக்சர் டு தி டவுன் சைட் நடக்கக்கூடாது. அண்ட் இதில் நடந்தால் நாங்கள் வந்து
ஸ்டில் ஃபார் புல்லிஷ் கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் வந்து இப்போதைக்கு இந்த சினாரியோ தான் எனக்கு லைக்லியாக இருக்குது. எல்லாம் ஒரு எக்ஸ் வேவ்ல முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு வாய் வேவ் த்ரூ டவுன் சைட் வர்றோம்ண்டு. ஸோ இந்த லோஸை வந்து திரும்ப எடுக்கலாம்ண்டு இப்போதைக்கு. இல்லாட்டிக்கு ஈவன் டபுள் பாட்டம் செஞ்சுட்டு ஸோ இந்த லோஸோட உங்களுக்கு தெரியுது இது வந்து 0.618 ஃபிபனாச்சியோட சேமாக இருக்குது. இந்த $5.5 டச் பண்ணிட்டு இப்போ இன்னும் வந்து நாங்கள் இப்போ அப்சைட் போகலாம். ஒரு பிகா 1 WXY இதில் 2 முடிச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒன் வேவ், இதில் செகண்ட் வேவ் செஞ்சுட்டு பெயின் வந்து அப்சைட் இதுலேருந்து புஷ் பண்ணலாம்ட்டு. ஏனென்றால் இதில் வந்து நாங்கள் இப்போ ஒரு ABC என்று எதிர்பார்க்குறோம்டா. ஸோ இது ஃபினிஷ்ட் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து இந்த சினாரியோவில் சொல்லிய மாதிரி இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் புலிஷான எல்லாம் ஒரு 1 2 இதில் முடிச்சுட்டென்றால் இப்போதைக்கு இது லோ ப்ராபபிலிட்டி. ஏனென்றால் இது வந்து உங்களுக்கு சி வேவ் இது தந்திருக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த A wave to the low of A wave to the high of B wave கிடைத்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த C wave இது கிடைக்குது. இந்த vertical line இது வந்து மேக்ஸ் வந்து C wave வந்து உங்களுக்கு தெரியுது. இது வந்து இந்த 0 இந்த 2 வந்து நாங்கள் பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு இன்வாலிடேஷன் இல்லை, ஜஸ்ட் லோவர் ப்ராபபிலிட்டி. ஏன்டா சி வேவ் வந்து அவ்வளோ லாங்காக எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரொப்போர்ஷன் இந்த A wave அண்ட் இந்த B wave அண்ட் இந்த C waveோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கள் என்றால் இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்காண்டி தான் நான் நினைக்கிறேன் இந்த C wave வந்து இதில் முடியாமல் இது ஒரு பிகா WXY செஞ்சுட்டு பேன் வந்து நாங்கள் ஃபார் அப்சைட் போகிறோம். ஸோ இதான் எந்த எக்ஸ்பிளனேஷன் நான் நினைச்சுருக்கிறேன் ஹையர் டைம் ஃப்ரேமில். மீடியம் டைம் ஃப்ரேமில் நாங்கள் வந்து இப்போ ஒரு மேஜர் டாப் செஞ்சுருக்கலாம். ஏன் இதில் வந்து நான் மேஜர் டாப் சொல்கிறேன் என்றால் சொல்லிய மாதிரி வால்யூம் பார்த்து நாங்கள் என்றால் இந்த ஹையஸ்டான வால்யூம் வந்து இந்த 3 வேவ் இந்த இதில் இருக்குது. இந்த கேனில் இது வந்து யூஸ்வலாக சொல்லிய மாதிரி ஒரு 3 வேவ் பிஹேவியர். இந்த ஹையஸ்டான வால்யூம் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 3 வேவ்ல எலியத் வேவ்ல. அண்ட் பின் ஒரு 4 and 5 நடந்த என்றால் யூஸ்வலாக வந்து இந்த 5th வேவ் வந்து எனக்கு லோவர் வால்யூமில் நடக்கணும். அதுக்காண்டி தான் நான் நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் இந்த 3rd வேவ் இதில் முடிச்சிட்டோம். சொல்லிய மாதிரி ஹையஸ்டான கேண்டில் பெயின் வந்து லோவர் வால்யூமில் எங்களுக்கு இந்த 5th வேவ் முடிச்சிருக்கு லோவர் வால்யூமில் அண்ட் ஹை இதில் செஞ்சுருக்கிறோம். ஸோ இதுலேருந்து இப்போ நாங்கள் ஒரு மேஜர் டாப் செஞ்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார் டான்ஸர் வரலாம். ஒரு புலிஷான சினாரியோவில் இது வந்து நாங்கள் இப்போ ஒரு செகண்ட் வேவ் செஞ்சுட்டு பெயின் வந்து திரும்ப அப்சைட் போகலாம். பட் சொல்லிய மாதிரி நாங்கள் வந்து ஒரு WXY எதிர்பார்க்குறோம்னா நாங்கள் வந்து ஈவன் லோவராக வரலாம். இப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த $5.8 நாங்கள் வந்து டச் பண்ணினாங்க. ஆனால் அங்கே கீழே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண தேவை. இதில் வந்து எங்களுக்கு ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு ஒரு ABC கிடைச்சுட்டால் இப்போ நாங்கள் வந்து மச் லோவர் ப்ரைஸஸுக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்காண்டி தான் இதில் வந்து எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருக்கணும். இதில் இருக்காட்டி நாங்கள் வந்து மச் லோவர் ப்ரைஸஸுக்கு எதிர்பார்க்கணும். சொல்லிய மாதிரி இந்த சினாரியோவில் நாங்கள் ஈவன் லோவர் ப்ரைஸஸுக்கு எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நாங்கள் எக்ஸாக்ட்லி சொல்லலாம் இது மேஜர் டாப்பா இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து இன்னும் வந்து ஃபார் புலிஷ் கண்டினியூஷன் செஞ்சோன்று இருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு இல்லை தெரிகிற மாதிரி இதான் எங்களுக்கு இண்டிகேஷன். இதை திரும்ப டச் பண்ணி நாங்கள் இந்த $22 ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் நாங்கள் வந்து அப்சைட் போகிறோம்ண்டு. அண்ட் இந்த $22 நாங்கள் எடுத்துனாங்கண்டா இப்போ நாங்கள் ஸ்டில் இந்த 5th வேவ் செஞ்சோன்று இருக்கிறோம். அண்ட் இந்த டார்கெட்ஸ் உங்களுக்கு இல்லை போட்டிருக்கிறேன். ஈவன் வந்து $27 நாங்கள் டச் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி நாங்கள் வந்து இதில் ஒரு மேஜர் டாப் செஞ்சுருக்கலாம்ண்டு. சொல்லிய மாதிரி டார்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு தந்துனாங்க. நாங்கள் இதை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ ஒரு பிகர் ரிட்ரேஸ்மெண்ட் ஒரு டவுன் சைட் செய்யலாம். இதில் இப்போ நாங்கள் கண்டுபிடிக்க எல்லாம் ஒரு 1 2 இப்போ அப்சைட் போகிறோமா ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருந்தால் நாங்கள் வந்து இப்போ திரும்ப இல்லை புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஹையர் ப்ராபபிலிட்டி சொல்லிய மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் நாங்கள் வந்து ஒரு பிகர் கொரெக்ஷன் டு தி டவுன் சைட் செய்யலாம்ண்டு. அண்ட் மைக்ரோ சினாரியோவில் எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த ABC பிடிச்சிருக்கு. பட் இதில் வந்து எங்களுக்கு இப்போ ABC கிடைச்சிட்டு இப்போ ஒரு 4 and 5 கிடைச்சேன்டா இப்போ உங்களுக்கு மச் லோவர் ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு பிகர் 1 2 3 நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பட் இதில் ஜஸ்ட் ஒரு ABC நடந்தால் பெயின் வந்து எங்களுக்கு இதில் ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருந்தாங்கன்னா நாங்கள் இதில் ஒரு லாங் என்ட்ரி போகலாம். ஸோ நினைக்கிற இப்போ எல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு இது பிடிச்சேன்டா ஒரு வேல்யூ தான் எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Until next time, hopefully see you soon. Take care. See ya.